ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் நண்பன் விஜய். ஸோ எதுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று நண்பா, என்னோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக எனக்குள்ளே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன விஷயன்றதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டேட்டஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பேர்கிட்ட பார்க்குறீங்க. ஸோ இந்த 700 பேர்கிட்ட நான் ஒரு கைண்ட்லி ரிக்வஸ்ட்டாக ஒன்று கேட்டுக்கிறேன். அதாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. என்னடா சொல்கிறேன், நான் எதுக்குடா அவங்க வீடியோ எடுத்துன்னு போய் சேர்க்கணும், ஒன்றுமே புரியலன்னு சொன்னால், ஒரு சினிமா பாட்டு நல்லா இருந்தால் அதை ஷேர் பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் என்ன, ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணுறோம், இல்லை நமக்கு பிடிச்ச விஷயத்த ஷேர் பண்ணுறோம். அது மூலிமா மற்றவங்களுக்கு என்ன பயன் கேட்டிங்கன்னா இல்லை, அதோட நம்மளோட திருப்திக்காக மட்டும்தான் அதை பண்ணிட்டு இருந்தோம். நான் இது என்னன்றேன்னா, இது மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதாவது இதை லைக் டியூஷன் சென்டராக கூட வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணுற கிளாஸாக கூட வச்சுக்கலாம். இது பர்டிகுலராக யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்னோடய சுற்று வட்டாரத்தை, அதாவது இந்த கிளை பேட்டரி பகுதியில் இருக்கிற பலதரப்பட்ட ஏரியாக்களுக்கு இந்த கிளாஸ் வந்து மிகவும் வந்து உபயோகமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போயும் கைவிட்டு என்ற அளவுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியாவில் வந்து ஒரு பட்டதாரியோ இல்லை 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. அப்படியும் அவங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடச்சது மட்டும்தான். ஆனால் முக்கால்வாசி பேர், அதாவது 100ல் 3/4 பங்கு வந்து என்னென்னா, சரியான அப்பா அம்மா இல்லாமையும், சரியான சூழ்நிலை இல்லாமையும், சரியான வாழ்வாதாரம் இல்லாமையும், படிக்க முடியாமல், இல்லை அதுக்கான வழிகாட்ட ஆள் இல்லாமல் வந்து நிறைய பேரோட வாழ்க்கை வந்து கெட்டு போகிறத நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை இதுக்கப்புறம் நடக்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு புதிய முயற்சி. ஸோ இந்த முயற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் 10ஆவது படிக்கிற பசங்க, 9ஆவது படிக்கிற பசங்க, எத்தனாவது படித்தாலும் சரி, எனக்கு நல்லா படிக்கிற பசங்க வேணாம், எனக்கு மக்கு பசங்களே போதும். அந்த மக்குன்றவங்ககிட்ட தான் வந்து அதீதமான ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை உபயோகப்படுத்துறதுக்கோ இல்லை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கோ ஒரு ஆள் இல்லாமல் தான் அது அப்படியே மக்கி போய் கிடக்கு. ஸோ அவங்கக்கிட்ட இருக்க திறமையும், அவங்கக்கிட்ட இருக்க அந்த ஒரு திறனையும் வந்து நான் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்சால் இவங்களுக்கு தேவைப்படுமா, அந்த 2வது தெருவில் 3வது வீட்டில் இருக்க சுரேஷ் பையனுக்கு இந்த வீடியோ தேவைப்படும்பா, இந்த கிளாஸ் தேவைப்படும்பா சொல்லி அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா பண்ண தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஸ்டேட்டஸில் இருந்துட்டு என் ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க. ஸோ அப்படி என் ஸ்டேட்டஸை பார்க்குறவங்ககிட்ட எனக்கு நெருக்கமானவங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ அப்பேற்பட்டவங்ககிட்ட இந்த ஒரு உதவியை நான் கேட்குறதுல எனக்கு ஒரு வெக்கமும் கிடையாது. பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.